இது உண்மையாகவே இவ்விடத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை தாக்கி இருக்கின்ற என்ற நிலையில நாம் செய்ய வேண்டியது முக்கியமாக என்றால், இந்த நேரத்தில் யாருக்கு நம்மளுடைய ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் என்றால், உலகத்தில் உள்ள இன மத பேதங்களை மறந்து, அதாவது கிறிஸ்தவர், முஸ்லிம்கள், யூதர்கள் என்கின்ற இந்த பேதங்களை மறந்து, ஒரு மனிதன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு வல்லாதிக்க சக்திக்கு எதிராக, ஒரு அராஜகத்தை புரிகின்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியும் பிரதமருக்கும் எதிராக நாம் நம்மளுடைய உணர்வுகளை கிளர்ந்தெழுந்து நம்ம ஆதரவை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்த்தால், அண்மையிலே வெனிசுலாவினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இறமை உள்ள ஒரு ஜனாதிபதியை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு சர்வாதிகார ரீதியாக அந்த நாட்டிலே சென்று அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு விருப்பங்களுக்கு மாறாக அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்து வருகின்றார். இந்த இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அடுத்த சில மாதங்களுக்கு பின் ஈரான் என்கின்ற ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு இறமை உள்ள ஒரு நாட்டின் மீது, ஒரு தன்னை விட வலிமை குறைந்த நாட்டின் மீது தன்னுடைய ஆதிக்க வரியை பலத்தையும் பாவிக்கின்றார். அவர்கள் மீது கொண்டு அவர்களுடைய நாட்டினுடைய அந்த மக்கள் மிகவும் நேர்மையாக விசுவாசிக்கின்ற அதிஉச்ச இமாம் கொமைனி அவர்களை அநியாயமாக கொலை செய்கிறார்கள். இவ்வாறு நடக்கின்ற போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள்கள் அனைவரும், குறிப்பாக இலங்கையில் வாழ்கின்ற இலங்கையர்கள் என்கின்ற ரீதியிலே நாம் ஒரு ஜனநாயகத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஈரானுக்கு இழைக்கப்படும் அநியாயங்களுக்கும், இந்த பலஸ்தீனத்திலே காசாவிலே இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்குமாக நாம் இந்த அமெரிக்காவுடைய ஆதிக்க வரிக்கு எதிராக, அந்த ஆதிக்க சக்திக்கு எதிராக நாம் எல்லோரும் கிளர்ந்தெழ வேண்டும். இன்றைக்கு அமெரிக்காவிலே பல மாநிலங்களிலே மக்கள் பெரும்பான்மை அமெரிக்க வரலாற்று இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து இந்த அமெரிக்க ஜனாதிபதி என்கின்ற ஒரு பிழையான தெரிவை நீக்க வேண்டும் என்று மக்கள் ஆதரவு. ஆக இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இளைஞராக இருக்கின்ற நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஈரான் என்கின்ற இந்த நாட்டிற்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஈரான் நமக்கு இலங்கையர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்திருந்தால், இங்கு உதவிகளை பெற்றுக்கொண்டும் உதவிகளுக்கு ஆக தெரியாமல் உதவி செய்தவர் என்றாலும் செய்யாவிட்டார் என்றாலும் நாம் ஒரு ஜனநாயகத்தோடு ஒரு மனிதாபிமானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு.